ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூஜை சாமானியை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே பூஜை சாமானி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் இதில் நம்ம கஷ்டப்பட்டு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. ஈஸியான மெத்தடில் எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு பொருள் தான், அந்த ஒரு பொருளை வச்சு ஈஸியாக எப்படி வாஷ் பண்ணி நம்ம பளபளன்னு பூஜை சாமானி வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வாஷ் பண்ண போகிறது ஒரே ஒரு பூஜை தட்டம் தான். இதை நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே கிடையாது. இது அப்படியே எந்த ஒரு கவரும் போடாமல் வச்சுருந்தது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ரொம்ப பழுத்த லெமனை எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுலேருந்து நமக்கு ஜூஸ் கிடைக்கும். பச்சை எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஜூஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த சாமானி மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணினா உப்பு தண்ணி, ஏதோ ஒரு தண்ணி எடுக்கக்கூடாது. நல்ல தண்ணியாக பார்த்தா நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரொம்பமா சூடாக இருக்கும்போது எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்க தண்ணியில் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம்ல, அந்த ஜூஸை வந்து அதில் போட்டுறணும். போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பூஜை சாமானிகளை எவ்வளோ போடுறீங்களோ அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே போட்டுறணும். தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தண்ணி மூழ்கிற அளவுக்கு போடணும். எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு. மறுபடியும் நான் வந்து தண்ணி சுட வச்சு கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், மூழ்கிடுச்சு. இப்படியே விட்டுருங்க. அது ஆறட்டும்னு எவ்வளோ நேரம் ஆறுதோ அவ்வளோ நேரம் விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும். நான் ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம் தண்ணி ஆறிடுச்சான்னு. ஆறியிருக்கும். பாருங்கள், இப்போ அதோட அழுக்கெல்லாம் கையிலேயே வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் ஆகிருக்கு. அது நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ச்சோம்னா நல்லாவே க்ளீன் ஆகிடும். பாருங்கள், கையில் அப்படியே தெரியுது. அந்த டர்ட்டினஸ்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே தேய்ச்சா கூட அந்த அழுக்கெல்லாம் கையிலே வந்துருச்சு பாருங்கள். தெரிகிற அளவுக்கு வந்துருச்சு. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் அப்படியே கையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சமாக போயிருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். நார்மலாக நம்ம வெசல் வாஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தேய்ச்சாவே போதும். சுத்தமாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் வாஷ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு கப்பு எப்படி வாஷ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் நான் வாஷ் பண்ணியிருக்கேன். நார்மலான வாஷ் தான். பாருங்கள், அதுக்கப்புறம் அதுவே க்ளீன் ஆகிடும். நம்ம நார்மலாக பூஜை சாமானி வாஷ் பண்ணும்போது புளியோ இல்லை ஏதோ பவுட்ரு போட்டோ வாஷ் பண்ணுவோம். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு பிரைட்டாக வரவே வராது. ஆனால் பாருங்கள், இந்த லெமன் ஒன்று மட்டும்தான். அப்புறம் சுடுதண்ணி போட்டு இப்படி வாஷ் பண்ணுவோம். ரொம்ப பளபளப்பாக இருக்குது. ரொம்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணியே நான் க்ளீன் பண்ணல. நார்மலாக தான் வாஷ் பண்ணேன். அதுக்கே இந்த அளவுக்கு பளபளப்பாக வந்திருக்கு. நம்ம இதில் யூஸ் பண்ணது ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு லெமன் மட்டும்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் இதை மறுபடியும் ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தேய்ச்சாலுமே இன்னும் நல்லா தெரியும். நான் இந்த அளவுக்கு நார்மலாக தேய்க்கும் போதே இவ்வளோ பளபளன்னு வந்திருக்கு பாருங்கள் நீங்களே. காமனாக யூஸ் பண்ணாத பூஜை சாமானியத்தை சேஃபாக ஒரு கவர் போட்டு தான் வச்சுருக்கணும். ஆனால் நம்ம அது மாதிரி வைக்காததுனால இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு லெமன் வச்சு தேய்ச்சதும் இந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக பளபளன்னு வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.